என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தரும் உணவு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி, அன்னை மரியாள் தெய்வமா? அன்னை மரியாள் தெய்வமாக இருக்க முடியுமா? நமக்கு ஒரு தெய்வம்தான் உண்டு. பிதாவாகிய கடவுள் ஒருவர்தான் தெய்வம். அன்னை மரியாள் எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? அநேக நபர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அதில் ஒரு சில நபர்கள் சொல்லுகிறார்கள், அன்னை மரியாள் தெய்வம் என்று. இன்னும் அநேக நபர்கள் சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது, அன்னை மரியாள் ஒருபோதும் தெய்வமாக இருக்க முடியாது என்று. இந்த குழப்பம் நெடு நாட்களாகவே மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்னை மரியாள் எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? பிதாவாகிய கடவுள் ஒருவர் மாத்திரம்தானே தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அன்னை மரியாள் எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்துதான் நான் அதை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துதான் நாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும். அதுதானே சரி. என்பது சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தெய்வமா என்று சொல்லிதான் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். என்பது சகோதர சகோதரிகளே, இணை சட்டம் 32வது அதிகாரத்திலே 39வது வார்த்தை இப்படி சொல்கிறது, நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே, என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இணை சட்டம் 32:39 சொல்கிறது, நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாளை நாம் எப்படி தெய்வம் என்று சொல்ல முடியும்? நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் ஒருபோதும் தெய்வமாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. என்பது சகோதர சகோதரிகளே, அப்படி நாம் அன்னை மரியாளை தெய்வம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வல்லவா நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? இதை குறித்து புனித பவுல் புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். புனித பவுல் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே 4-5 வார்த்தைகளிலே இப்படி சொல்கிறார், கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர் பலரும் உளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணை சட்டத்திலே கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே புனித பவுலும் அப்படித்தான் சொல்கிறார், கடவுள் ஒருவரே அன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 வார்த்தைகளையும் நாம் பார்க்கிற போது கடவுள் ஒருவரை தவிர இந்த உலகத்திலே வேறு தெய்வங்கள் இல்லை என்றுதான் நாம் இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் அன்னை மரியாள் எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? இதை குறித்து 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்திலே மனு உருவாய் வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், யோவான் 10வது அதிகாரத்திலே 34வது வார்த்தையிலே சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை அநேக நபர்களுக்கு தெரிவதில்லை. பைபிளை வாசிக்கிறார்கள், ஆனால் இந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இந்த வார்த்தையை அவர்கள் சிந்தித்ததில்லை. பாருங்கள், யோவான் 10:34 சொல்கிறது, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று
உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய கடவுள் திருப்பாடல் 82:6 இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்திலே சீடர்களை பார்த்து யோவான் 10:34 இப்படி சொல்கிறார். நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்னும் அதிகமாக இதை இன்னும் மெருகூட்டும்படியாக, இதை இன்னும் மிக தெளிவாக ஆண்டவர் யோவான் 10:35 இப்படி சொல்கிறார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது என்று சொல்கிறார். பாருங்கள், யோவான் 10:35 இந்த வார்த்தைகளை இன்னும் தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய சீடர்கள், புனிதர்கள் இந்த கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? நாம் கடையிலே சென்று ஒரு பைபிளை விலை கொடுத்து வாங்குகிற பொழுது அந்த பைபிள் நம்முடைய கைக்கு வருகிறதே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதா? இல்லது ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் போதிக்கிற பொழுது அந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதா? அல்லது ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதோ என்று பார்த்தால் இதுவும் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதை உள்ளத்திலே இருத்து தியானித்து அதன்படி நடந்தவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் தான் தெய்வங்கள். அப்படி நம்முடைய முன்னோர்கள், அன்னை மரியாள், ஆண்டவருடைய சீடர்கள், புனிதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி அதன்படி அவர்கள் நடந்தார்கள். எனவேதான் அவர்கள் இன்றும் தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மனிதர்களாகிய நாம், மனிதர்கள் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாமும் தெய்வங்களாக மாறுகிறோம். எனவே சீடர்களும் புனிதர்களும் அவர்கள் இப்பொழுதும் தெய்வங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 10:35 அதை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அதன்படி அவர்கள் நடந்தார்கள் என்பது அர்த்தம். அப்படி என்றால் அன்னை மரியாள் ஏன் தெய்வமாக இருக்க முடியாது? நிச்சயமாகவே அன்னை மரியாள் தெய்வம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்வதற்கு இல்லை. ஆம், என்னால் ஆண்டவருடைய வார்த்தை அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள் அதை நமக்கு தெளிவுக்கு கொண்டு வருகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அதன்படி நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாமும் தெய்வங்களாக மாற முடியும். அப்படி என்றால் அன்னை மரியாள் நிச்சயமாகவே அவர்கள் தெய்வமாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த சீடர்கள், இந்த புனிதர்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு முறையில்தான் அதை அவர்கள்
பெற்றுக்கொண்டார்கள். எப்படி, எந்த முறையிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு அதன்படி அவர்கள் நடந்தார்கள். ஆனால் அன்னை மரியாளோ அப்படி அல்ல. அன்னை மரியாள் அதற்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தையை இரு முறையிலே பெற்றுக்கொண்டவர்கள். எப்படி என்றால், புனித கபிரியேல் தூதர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற பொழுது அதை உள்ளத்திலே பெற்றுக்கொண்டவர்கள். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தை மனு உருவாக தன்னுடைய வயிற்றிலே பெற்றுக்கொண்டவர்கள். இப்படி இருமுறை ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வீக பிறப்புதான் அன்னை மரியாள். எனவே இந்த அன்னை மரியாள் நிச்சயமாகவே அவர்கள் தெய்வம். எப்படி? இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி, யோவான் 10:35 படி கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. எனவே இதிலே எந்த மனிதரும் இதற்கு தடை சொல்வதற்கு இல்லை, எந்த மனிதனும் இதை குறை சொல்வதற்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. எனவே சீடர்களும் புனிதர்களும் தெய்வங்களாகவே இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அன்னை மரியாள் அவர்களையும் தாண்டி 2 முறையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதால் அவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் தெய்வமாகத்தான் இந்த உலகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு விரோதமாக ஏதாவது ஒரு மனிதன் பேசுவான் என்று சொன்னால், அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, தூய ஆவியானவருக்கு விரோதமாய் பேசி மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தவனாக அவன் மாறிப்போகிறான். எனவே நிச்சயமாகவே இந்த அன்னை மரியாள் தெய்வமாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த சலனமும் இதில் வேண்டாம். மிக தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அன்னை மரியாளும் சீடர்களும் புனிதர்களும் தெய்வங்களாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாமும் நிச்சயமாக தெய்வங்களாக மாற முடியும். எப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி அதன்படி நடக்கிறவர்களாக நாம் மாறுகிற பொழுது நாமும் தெய்வங்களாக மாறுகிறோம் என்று சொல்லி யோவான் 10:35 நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அன்னை மரியாள் தெய்வம். அன்னை மரியாள் தெய்வமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கும் இந்த சந்தேகத்திலிருந்து அவர்கள் விடுபட இந்த வார்த்தை அவர்களுக்கு உதவும். இந்த யோவான் 10:35 அவர்களுக்கு உதவும். எனவே அன்னை மரியாள் தெய்வம்தான். அதுபோல நாமும் தெய்வமாக மாற ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே இருத்துவோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். நாமும் தெய்வங்களாக மாறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.